உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹேய், அது எதுக்கடி எடுத்த? குடிங்க. அக்கா, இந்த பொம்மை சூப்பரா இருக்குக்கா. யாருக்கா உனக்கு வாங்கி கொடுத்தா? கரிகாலன் மாமாவா? ஹேய், முதல்ல அந்த பொம்மையை குடு. ஏன்? நான் சும்மா தானே எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். நான் பார்க்க கூடாதா? குடுன்னு சொல்றேன்ல. கொடுக்கறேன். ஆனா நீ எனக்கு முதல்ல ஒரு உண்மையா சொல்லணும். மாமா தானே உனக்கு இதை வாங்கி கொடுத்தாரு. சத்யா, நீ முதல்ல அதை என்கிட்ட குடு. அதுக்கப்புறம் நீ எதுவா இருந்தாலும் கேளு. இல்லனா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, பாத்துக்க. ஒரு பொம்மைக்கு போய் ஏன்க்கா தங்கச்சி கிட்ட இவ்ளோ கோவப்பட்டுட்டு இருக்கா? ஒழுங்கா குடு. ஐயோ, இரு, நானே வரேன். பெரிய ஊர்ல இல்லாத பொம்மை. இந்தா, உன் பொம்மையை நீயே வச்சுக்க. லூஸ் அக்கா. அருள் மாமா, இது உனக்குன்னு வாங்கினது. அவ சொல்லிட்டு போன மாதிரி இது பொம்மை இல்ல, என் மனசு. இத நான் உன்கிட்ட கொடுக்கும் போது என் மனசுல நீதான் இருக்கேன்னு நான் சொல்லிடுவேன். அது சீக்கிரமே நடக்க போகுது. கிழவி, என்னக்கா? வா. அடியே, அவசரத்துக்கு இழுத்துட்டு போதடி, நான் கீழே விழுந்துட்டு போறேன். என்னன்னு சொல்லாமலே இழுத்துட்டு போறாளே. என்னன்னு சொல்லுடி. உட்காரு கிழவி. என்னடி வேணும் உனக்கு? எனக்கு பச்சை குத்தி விடு. ஏத்தா, நான் பச்சை குத்தி விட்டு பல வருஷம் ஆச்சே. இப்ப உள்ள பிள்ளைங்களா தாட்டு புட்டுன்னு டவுன்ல போய் குத்திட்டு வராங்க. அதனாலதான் நான் பூக்கடை வச்சிட்டேன்டி. எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் மாமா அருள் மாமா பேரு எனக்கு பச்சை குத்தி விடு. அடி கிறுக்கி, உன் மனசுல இம்புட்டு ஆசையை வச்சிருக்கியா? அதுக்கு பொருள் எல்லாம் வேணுமேடியே. இந்த ஊசி, பச்சை மைய, இதுக்கெல்லாம் நான் எங்கிட்டு போறது? நீ இப்படி கேப்பேன்னு எனக்கு தெரியும். அதான் உன் வீட்டுக்கு போய் தாத்தா கிட்ட கேட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த புடி, குத்தி விடு. அடி பாவி மவள, எல்லாம் ஏற்பாடோட தான் வந்திருக்கியா? ஆமா, குத்தி விடு. ஆமா, உங்க வீட்டுலதான் இன்னைக்கு விசேஷமாச்சேடி. நீ இங்க வந்து என்ன உலுப்பிட்டு இருக்கவ? ஓப்ப எப்படி வீட்டுல விசேஷத்தை வச்சுக்கிட்டு ஒன்ன வெளியே விட்ட? ஆமா, அப்படியே அவர் என்ன ஆரத்தி எடுத்து அமுச்சு வச்சாரு. நீ வேற, நானே பதுங்கி அவருக்கு டிமிக்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன். நீ வேற கதையை பேசிட்டு வலன்னு பேசாம சட்டுப்புட்டுன்னு வேலையை முடி. இருடியாத்தா, வச்சு விடுறேன். ஏய் கிழவி, நீ பச்சை குத்துற இடத்துலதான் என் உயிர் நாடி இருக்கு. நீ என் மாமன் பேரை குத்தும் போது அது என் ரத்தத்துல கலந்து என் உயிர்ல கலக்கணும். அப்படியே என் மாமன் பேருக்கு மேலேயும் கீழையும் 2 ஆத்தின போட்டு விடு. ஆத்தினா அப்படின்டா? என்ன கிழவி நீ? இந்த ஊர்லயே நீ தான் பச்சை குத்துறதுக்கு பெரிய ஆளுன்னு சொன்னாங்க. நீ என்னடானா ஆத்தின்னா என்னன்னு கேக்குற? இந்த அரசியல மாதிரி போடுவாங்கல்ல, அதான். ஓ, மனசு கோலமா? போட்டு விடுறேன். அதான் போடு. ஒரு காலத்துல இந்த இளவட்ட பசங்கள்லாம் மனசு கோலம் போடுறதுக்காக என்ன தேடி வருவாங்க. இப்ப நீ வந்திருக்க. இங்க பாரு கிழவி, உன் கை ராசியால இன்னும் 3 மாசத்துல எனக்கும் அருள் மாமாக்கும் கல்யாணம் நடக்கணும். நீ நல்ல சாமியை வேண்டிக்கிட்டே பச்சைய குத்து. சரிடி. ஏய் கிழவி, என்ன இப்படி குத்துற? வலிக்குது. ஏய் அடியே,
பச்சை குத்தும் போது இப்படி தாண்டி வலிக்க. கொஞ்சம் பொறுத்துக்க. இந்த வலிய தாங்க முடியாம நீ எப்படி கல்யாணம் ஆகி புள்ள குட்டிகளை பெத்துக்க போற? அத பத்தி நீ கவலைப்படாத. உனக்கு நாளே பெத்துப்பேன். அதான பார்த்தேன். இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் இதுல மட்டும் விவரமா இருக்கீங்கடி. சரி சரி நடியாத. நான் பாடுற பாட்ட கேளு, உனக்கு வழியே தெரியாது. ஆக்க வேணாம் அழிக்க வேணாம் அழகு பொண்ணு, அறிவிருந்தா போதுமடி அழகு பொண்ணு, கண்ணடிக்கிற பயல கண்டா அழகு பொண்ணு, கண்ணெடுத்து பாக்காதடி அழகு பொண்ணு, வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டே அழகு பொண்ணு, வெறும் பயல பாக்காதடி அழகு பொண்ணு. அந்த கலர் அடிக்க அக்கா, அந்த கலர் கொஞ்சம் அக்கா. என்னக்கா ரெடி ஆயிட்டியா? ஏண்டி கூட இருந்து எனக்கு ஒத்தாசை பண்ணன்னு கேட்டா அத பண்ணல. என்னமோ உனக்கு தான் விசேஷம்ன்ற மாதிரி நீ போய் ரெடி ஆயிட்டு வந்துட்டு இப்ப என்ன ரெடி ஆயிட்டியான்னு கேள்வி வேற கேக்குறியா? போடி. சரி சரி, அதான் அழகா ரெடி ஆயிட்டல. நான் இப்ப வந்துடுறேன். சரி. வணக்கம்மா வானதி. வாங்க உட்காருங்க. சரிம்மா. யார் யாரோ வந்துட்டு இருக்காங்க. ஆனா மாமா வீட்ல இருந்து மட்டும் யாரையும் காணோம். என்னாச்சு அவங்களுக்கு? என்ன சத்யா, எப்படிமா நல்லா இருக்க? இருக்கேன்க்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? சரிக்கா. சரி. எதுக்காக வெளியே நிக்கிறா? ஓஹோ. ஏங்கா ரொம்ப நேரமா அங்கிட்டும் இங்கிட்டுமா யாரையோ எதிர்பார்த்து சுத்திட்டு இருக்கியே, யாரு வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க? நான் யாரையும் எதிர்பார்க்க போறேன்? நான்லாம் யாரையும் எதிர்பார்க்கல. நீ சொல்லனாலும் அது யாருன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ நினைக்கிற யாரும் இன்னைக்கு வர மாட்டாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.